1962ஆம் ஆண்டு நான் 16 வயதினனாக இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். நான் பிறந்து வளர்ந்தது தென் தமிழகத்தில் உள்ள நாசரேத் என்கிற ஊர். பெற்றோருடைய கண்டிப்பு இந்த நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக, காலையிலே பைபிள் வாசித்து ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அம்மாவிடம் சொல்லாவிட்டால் காலை சிற்றுண்டி கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் ரூல் நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு தம்பி உண்டு. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஏதோ காலையில் பிந்தி எழும்பிட்டோம். வசனம் மனப்பாடம் பண்ணலை. பைபிள் வாசித்தோம், வசனம் மனப்பாடம் பண்ணலை. அம்மா கிச்சனில் உட்காந்து விறகு வச்சுக்கிட்டு தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்குறோம். அம்மா தோசைக்கல்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்து எங்கள் பிளேட்டில் போடுறதுக்கு முன்னால் என்ன வசனம் சொல்லு அப்படின்னாங்க. மம்மி இன்றைக்கி விட்டுருங்க, எனக்கு அவசரமாகிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பட்டினியாக போட்டாங்க. ஸோ நானும் என் தம்பியும் பல முறை பட்டினியாக நாங்கள் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அம்மா அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா பேர் அன்பு. ஏன்னா பேர் அன்பு இவ்வளோ கொடூரமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா நானும் தம்பி பேசிக்குவோம். மற்ற அம்மா மாதிரிலாம் பாடுறா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க, நம்ம அம்மா இப்படி பேரை வச்சுக்கிட்டு இப்படி இருக்காங்களே நான் பேசிக்குவோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, பிற்காலத்திலே தேவனுடைய வசனத்தை போதிக்க தேவனால் அழைக்கப்பட போகிற ஒரு ஊழியக்காரனை அவர்கள் எழுப்பி கொண்டிருந்தார்கள் என்று அவருக்கு தெரியுமா? ஷீ நெவர் நியூ. அது அவருக்கு தெரியாது. ஸோ அதற்காக நான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதான் என்னுடைய முதல் விதை.